விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திருக்கணித பிரகாரம் சனி பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைகிறார். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை வக்கரகதியில் தான் இருப்பார். 4 மாதம் 4 நாள். மிகப்பெரிய ஒரு அதிசயம், ஜோதிட சாஸ்திரத்திலேயே இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு அதிசயம் சனி பகவான் வக்கரகதி அடையும் பொழுது ஏற்படுது. இதுக்கு மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு அதிசயம் ஆச்சரியம் ஏற்படுமான்றது சத்தியமாக யாருக்கும் தெரியாது. இதுவரைக்கும் இல்லை, நான் பார்க்கல. ஒரு கிரகத்துடைய தொடர்பில் 2 கிரகம் இருக்கலாம் அல்லது 3 கிரகம் இருக்கலாம், மிஞ்சி போச்சுன்னா ஒரு 4 கிரகங்கள் இருக்கலாம். எல்லா கிரகங்களும் சனி பகவானுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய நேரம்தான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி. சனி பகவான் வக்கரகதி அடையும் பொழுது ஜூலை மாதம் 26ஆம் தேதினா 2 6 கூட்டுத்தொகை 8 சனி பகவானுடைய எண்ணு. சனி பகவான் வக்கரகதியில் இருக்கக்கூடிய நாட்கள் 4 மாதம் 4 நாள், கூட்டுத்தொகை 8. சனி பகவானுடைய தொடர்பில் தான் எல்லா கிரகங்களும். சனி பகவான் வக்கரம் அடையும் பொழுது இதுதான் கோச்சார நிலை. அப்போது விருச்சிக ராசியாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாவை சனி பகவான் 3வது பார்வையாக பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் தான் சனி பகவான் இருக்கார், வக்கரகதி அடைகிறார். ரேவதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் வக்கரகதி அடைவார். அப்போது சனி பகவான் இருக்கிற இடத்துல இருந்து 3வது பார்வையாக உங்கள் ராசிநாதனான செவ்வாவை பார்க்கிறாரு. உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 11வது பாவகன்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டை பார்க்கிறாரு. உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியன், தொழில் ஸ்தானாதிபதி, யாருக்குமே இல்லாத ஒரு பிராப்தம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. சூரியன் தொழில் ஸ்தானாதிபதியாக வருவார். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் சனி பகவானுடைய சாரம் பூசம் நட்சத்திரம் 1 பாதத்தில் இருக்கார். கூட இருக்கக்கூடிய தனஸ்தானாதிபதி குரு, தனகாரகன் குரு, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு பூச நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கார். 10வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டை சனி பகவான் பார்க்கிறாரு. அப்போது சுக்கிரன் சனி பகவானுடைய வீடான உங்கள் வீட்டுக்கு, அதாவது விருச்சிக ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கிறாரு. கேது அவரும் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கிறார், சனியுடைய வீட்டை பார்க்கிறாரு. அதன் பிறகு சந்திரன் 9வது பாவகத்துக்கு அதிபதி 10வது பார்வையாக பார்க்கிறார். சனி சந்திரனை 10வது பார்வையாக பார்க்கிறார். ஒரே ஒரு கிரகம் கேது, ராகு மட்டும்தான் இருக்கா. அப்படி ராகு உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் சனியுடைய வீட்டிலே இருக்கார். அப்போ எல்லா கிரகங்களும் சனி பகவானுடைய தொடர்பு நிலையில் தான் சனி பகவான் வக்கரகதி அடையும் போது ஏற்படுது. இதனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும்? ஃபஸ்ட்டு, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறதே யோகம். 2வது, உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 7வது பாவகத்தில் சொந்த நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம், இந்திரன் அவதரித்த நட்சத்திரம் 1 பாதத்தில் இருந்து சனி பகவானுடைய பார்வையில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது யோகம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மண்ணு மனையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் இந்த நாளில் தீர்ந்து போயிடும். சார், ஆசாசியாக ஒரு வீடு வாசல் வாங்கினோம் சார், அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசனால் செஞ்சுக்கிட முடியல. அதே மாதிரி வீடு வாசலை கட்டினேன், கட்டி முடிக்க முடியல. இடம் வாங்கினேன், என் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. என் பூர்வீக சொத்துதில் வில்லங்கம் இருக்குது, வழக்கு இருக்குது. ஐயா, மண் மனை சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்படுத்தி தருது. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் இருக்க தான் செய்யுது. எல்லா நேரத்துலேயும் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையிறதில்லை. ஒவ்வொரு தருணத்தில் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒவ்வொரு நேரத்தில் தான் அது பூர்த்தியாகும். ஆனால் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சரியாகிறதுக்கான நேரத்தை ஜூலை மாதம் 26ஆம் தேதி இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி தருது. பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்க என்னுடைய முன்னேற்றத்துக்கு சொந்தம் பந்தம், மாமா மச்சான், அண்ணன் தம்பி, அக்கா தங்க, இவங்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்களாக கையூனி கரணம் போட்டு தான் மேலே வருவீங்க.
அப்படி தான் வந்திருப்பீங்க. இந்த நேரத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த சொந்தங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் விடியில் பிறக்கக்கூடிய தருணமாக அமையும். இதில் மாற்று கருத்து இல்லை. தனஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் இணைவு. தனஸ்தானாதிபதி குரு தானங்க, தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் தானே. சனி பகவான் வக்கரகதி அடையும் பொழுது சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்க, லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆட்சி நிலையிலிருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. தனஸ்தானாதிபதி தனகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 7வது பாவகம் சனி பகவானுடைய பார்வையிலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் குரு மங்கள யோகம். தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமும் இணைவு சனி பகவானுடைய சாரம். இதனால் சுய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டான அருமையான நேரத்தை இந்த பிரபஞ்சம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை மாற்றங்கள். சேலம் என் சொந்த ஊர், நான் சென்னையில் இருக்கேன். இடமாற்றங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. ஊருக்கு போய்விடணுன்ற எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. 6 வருஷமாக முயற்சி பண்ணுறேன். பொண்டாட்டி பிள்ளைங்க சென்னையில் இருக்குது, சேலத்தில் இருக்காங்க, நான் சென்னையில் இருக்கேன். வாரத்துக்கு ஒரு முறை போகிற மாதிரி இருக்குது, 2 வாரத்துக்கு ஒரு முறை போகிற மாதிரி இருக்குது. எனக்கு இடமாற்றங்கள் ஏற்படுமா? 100% இந்த நேரத்தில் ஏற்படும். நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. அயல் நாட்டுக்கு போகணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் போக முடியல. போக முடியுமா முடியாதா? ஆவணி மாதம் எழுதி வச்சுக்கோங்க. அதாவது சூரியன் எந்த பாவகத்தில் இருக்காரோ அதுதான் மாதம். இது எல்லாருக்கும் தெரியும். மேஷம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 8வது பாவகம். அப்போது காலச்சக்கரத்தின் முதல் பாவகம், முதல் வீடு, அதுதான் சித்திரை மாதம். இந்த இடத்துல சூரியன் இருந்தால் சித்திரை மாதம், இங்கே சூரியன் இருந்தால் வைகாசி மாதம், இங்கே சூரியன் இருந்தால் ஆனி மாதம். சூரியன் சனி பகவான் பயிற்சி அடையும் போது, அதாவது வக்கர பயிற்சி அடையும் பொழுது சூரியன் எங்கே இருக்கிறாருன்னா ஆடி மாதம் இந்த இடத்துல. ஆவணி மாதம் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு வரார். ஆவணி மாதத்தில் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வருஷத்தில் ஒரே முறை தான், ஒரே மாதம்தான் தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி வருவார். அப்போது தனஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்க, தொழில் ஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தை பார்க்க, சுபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்க. இது ஆவணி மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அதாவது இன்றைக்கி சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க, பெரிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறனுங்க, 2 கோடி ரூபாயில் காரு வாங்குறனுங்க, 4 கோடி ரூபாயில் காரு வாங்கியிருக்கிறனுங்கன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லை, சாதிக்கிறதுக்கு, வளர்கிறதுக்கு, உயர்றதுக்கு, உருப்படுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தான் இன்றைக்கி மேலுக்கு இருக்காங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை தான் ஆவணி மாதம் சொல்லக்கூடிய தமிழ் மாதம் ஆவணி மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்துது, தரப்போகுது. சார் ஆவணி மாத பலன் சொல்கிறீங்களா சார், இல்லை சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன் சொல்கிறீங்களா சார் கேட்பீங்களா, கேட்க மாட்டிங்களா? ஐயா, ஒரு கிரகம் பயிற்சி அடையும் பொழுது, வக்கரம் அடையும் பொழுது அந்த கிரகம் கொடுக்கறது மட்டுமே நமக்கு பலன் கிடையாது. அந்த கிரகம் பயிற்சியோ வக்கரமோ அடையும் பொழுது கூட இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுடைய கோட்சாரம் என்ன அப்படின்னு சொல்கிறது தானே பலன், சேர்ந்து சொல்கிறது தானே பலன். சாம்பார் வைக்கணும்னா வெறும் பருப்பு மட்டும் இருந்தால் போதாது, பருப்போடு சேர்ந்து 10 பொருள் இருந்தால் தான் சாம்பார், இல்லைங்களா? இந்த மாதிரி சனி பகவான் விருச்சிக ராசிக்கு பாதகாதிபதி தான், நல்லவர் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிறதும் வக்கரம் அடைகிறதும் நல்லது. எந்த ஒரு கிரகமும் நேராக போகும்போது, அதாவது இந்த மாதிரி பாவ கிரகங்கள், அதாவது சனி பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான், இந்த மாதிரி ஒரு கிரகங்கள், ராகு, கேது, இவங்கெல்லாம் நார்மலாக போகிறத விட பின்னுக்கு வரும் பொழுது, வக்கரம் அடையும் பொழுது நல்ல விசேஷமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி விடும். இது நிறைய பேர் நம்ம சந்திச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சனி பகவான் வக்கரம் அடையும் பொழுது 100% சாதகம். அது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு நல்ல நேரம். அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவங்க மனம் நொந்து போய், நொந்து நூலாகி போய் இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் ஒன்று சொல்லலாம், ஐயா சொல்கிறவங்கெல்லாம் இப்படி தாங்க இனிக்கு தான் சொல்கிறாங்க.
ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லுவீங்க, சரியா? ஆனால் இந்த நேரத்தை பயன்படுத்திட்டு சொல்லுங்கள். இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு பாதையை தான் காட்டும், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை யாருக்கு. அதாவது நீங்கள் நினைக்கிறது, விருச்சிக ராசியில் பிறந்தவங்க நினைக்கிறது என்னன்னா, என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியமெல்லாம் எனக்கு இல்லை, நான் போகிற பாதை இதுதான், என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இதுதான், அப்படின்னா மட்டும் எனக்கு போதும் சாமின்னு சொல்லக்கூடியவங்க தான் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க. இது உங்களுக்கான நேரங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 30 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா 30 பிள்ளைகளுடைய மனசுலையும் நாம் தான் மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் படிப்பாங்க. ஆனால் மதிப்பெண் எடுக்கிறது ஒத்த பிள்ளை தான். முயற்சின்றது எல்லாரும் பண்ணாலும் முன்னுக்கு வர்றது ஒருத்தர். அப்போது இந்த பிரபஞ்சம் சந்தர்ப்பம்ன்றது யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்குது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குதுன்னா ஒவ்வொரு நேரத்தில் கொடுக்கும். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உழைப்புன்ற விதையை விதைச்சிங்கன்னா விருச்சம் அப்படின்ற வெற்றி நிச்சயமாக கிடைக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார நாம் வளர்ந்துடுவோம், வாழ்ந்துடுவோம், சாதிச்சுவிடுவோம் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் ஆவணி மாதம் இந்த கோட்சார கிரக அமைப்புகள் உங்களை தூங்க விடாது. நீங்கள் வேணும்னாலும் எழுதி வச்சுக்கோங்க, நான் சேலஞ்சாக சொல்கிறேனுங்க. இந்த வருடத்தில் வரக்கூடிய ஆவணி மாதம், இது ஆணி மாதம், நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஆணி மாதம். ஆடி மாதம் போய் ஆவணி மாதம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களை 100% இந்த கோட்சார கிரக அமைப்புகள் நிம்மதியாக தூங்க விடாது. தூங்க விடாதுன்னா சாதிக்கணுன்ற வெறி அதிகமாக இருக்கும், உழைக்கணுன்ற வெறி அதிகமாக இருக்கும், முன்னேறணும் உருப்படணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆவணி மாதம் மிகப்பெரிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலகட்டத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு, லாபஸ்தானாதிபதியோடைய சாரத்தில் இருக்கார். தனஸ்தானத்தை பார்க்கிறாரு, தனஸ்தானாதிபதிக்கு சாரம் கொடுக்குறாரு. எப்பேற்பட்ட நேரம் பாருங்கள் சாமி. லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு, லாபஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கார். தனஸ்தானத்தை பார்க்கிறாரு, தனஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரம் கொடுக்கிறாரு. லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. எப்பேற்பட்ட ஒரு நேரம் பாருங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உயர்வீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அபாரமாக இருக்கு. உயர்ந்துட்டு சொல்லுங்கள், சாதிச்சுட்டு சொல்லுங்கள். சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக்கக்கூடிய நேரமையாக இந்த நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் தான் ஒரு நேரத்தில் உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். உங்களுடைய சங்கதிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் தான். பயன்படுத்திக்கோங்க. இது உண்மையா பொய்யான்ற ஆராய்ச்சி வேண்டாம். காலம் போனால் வராது, சந்தர்ப்பம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்காது, பார்த்துக்கிடுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் என்னன்றது உங்களுடைய ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆயுள் கால சாதக புத்தகம் கொஞ்ச நாளாக நான் செய்யாமல் நிறுத்தி வச்சுருந்தேன். மீண்டும் அதை எடுத்து இப்போ நான் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா யாரும் மூச்சு யார் கையிலும் இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும். நான் போனதுக்கப்புறம் என்னுடைய நினைவுகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கணும், பூமியில் இருக்கணும் அப்படின்ட்டு. இது வியாபார நோக்கமாக நான் செய்து கொடுக்குற வேலை கிடையாது. அதுக்கு நான் சும்மா செஞ்சு கொடுக்கல, அதுக்கான காசு வாங்கிட்டு தான் நான் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் 50,000 ரூபாய் 1 லட்ச ரூபாய் கொடுத்தா கூட இதுக்கு தகாது. ஏன்னா ஒரு மனுஷனுடைய முழுமையான ஆயுள் கால சாதக புத்தகம், வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் கொண்ட சாதக புத்தகம். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு துல்லியமான பலன் துல்லியமாக எழுதி கொடுத்துருப்பேன். சரியா? தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாச மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.